ஒரு பெரிய பவுலில் 1/4 கப் அளவு பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. 1/4 கப் கருப்பு கொண்ட கடலை, 1/4 கப் கருப்பு உளுந்து, 1/4 கப் ராகி, 1/4 கப் கம்பு, 1/4 கப் கருப்பு கவுனி அரிசி, 1/4 கப் துவரம் பருப்பு, ரேஷன் துவரம் பருப்பு தான் எடுத்திருக்கேன். 1/4 கப் முழு கோதுமை, 1/4 கப் ரேஷன் புழுங்கல் அரிசி. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் கடைசியாக ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. தண்ணி தெளிவாகிற வரைக்கும் நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி ராத்திரி முழுக்க ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்த நாள் பாருங்கள் நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ இதை 2 போர்ஷனாக பிரித்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பகுதியை போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலைகள், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 4 காஞ்ச மிளகாய், இது எல்லாமே அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்த பகுதி அரைக்கும் போது 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. 4 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பேனில் எண்ணெய் சேர்த்து 8 சின்ன வெங்காயம் அதை வதக்கிக்கோங்க. 15 பல் பூண்டு அதையும் வதக்கிக்கோங்க. 5 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக புளி, இது எல்லாத்தையும் வதக்கி மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1/4 ஸ்பூன் கல்லுப்பி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பேனில் எண்ணெய் சேர்த்து 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சது நம்ம அரைச்சி வச்சதை சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. நான் காலையில் 4 மணிக்கே அரைச்சிட்டேன். ஏன்னா 8 மணிக்கு டிஃபன் செய்கிறதுக்காக. நீங்கள் எப்போ வேணால் அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் அரைச்ச உடனே நீங்கள் தோசை சுடாமல் ஒரு 3 அல்லது 4 மணி நேரம் கழித்து நீங்கள் தோசை சுடலாம். இனிமேல் இந்த வீடியோ டீட்டெயிலாக தெரியணும்னா யூடியூப் சேனலில் இருக்கும், இல்லைன்னா ஸ்டோரியில் லிங்க் இருக்கும், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சத்தான ரொம்ப டேஸ்டான தோசை இது. இந்த தோசைக்கு நம்ம பெர்ஃபெக்டான சட்னியும் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம். இந்த மாதிரி தோசைக்கெல்லாம் புளிப்பான சட்னி, காரமான சட்னி எல்லாம் அரைச்சிங்கன்னா நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும்.